ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் அட் வெரி ஹை லெவல் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நெட்வொர்க்னா என்ன, ஒரு நெட்வொர்க் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஹை லெவல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்னா என்ன அப்படின்னு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுப்போம். லெட்ஸே வந்து ஒரு பர்சன் இருக்கான். லெட்ஸே அந்த பர்சனோட பேர் வந்து ஏ. அவன் வந்து பிங்கிற பர்சன் கூட பேசுகிறான். ஓகே, ஸோ இவன் வந்து கேள்வி கேட்குறான், இவன் வந்து பதில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும்னா முதல்ல இவங்க ரெண்டு பேரும் இவங்க இந்த ஏங்கிற பர்சன் என்ன கேள்வி கேட்குறான்னு பிக்கு புரியணும், பிங்கிற பர்சன் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு ஏற்க புரியணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு லாங்குவேஜ் இருக்கணும். கரெக்ட்? அது லட்சியம் நம்ம தமிழ்னு வச்சுப்போமே. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவன் பேசுறது, இந்த ஏங்கிற பர்சன் பேசுறது சவுண்ட் எனர்ஜி தானே பேசுவோம். பேசினா சவுண்டு கேட்கும் இல்லையா? ஸோ அந்த சவுண்டு வந்து ஏர் மூலமாக ட்ராவல் ஆகி பிங்கிற பர்சனுக்கு போகுது. பிங்கிற பர்சன் வந்து அந்த சவுண்டை வந்து கேட்டு அவங்க பிரெயின் வந்து அந்த சவுண்டை வந்து இந்த லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்கங்கிறது புரிஞ்சு, அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரிஞ்சு இவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. இவங்க பதில் சொல்லும்போதும் திரும்ப அதே ஏர் இன்டர்ஃபேஸ் மூலமாக சவுண்டு மூலமாக பேசுவாங்க. அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்டு இவங்களுக்கு பதில் புரியும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு ஏருங்கிற மீடியம் இருக்கு இல்லையா? ப்ளஸ் ஏங்கிற ஒரு மனுஷன் பேசுகிறான், அதே மாதிரி பிங்கிற ஒரு மனுஷனும் பேசுகிறான். ஸோ இங்கே வந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஆக்டர்ஸ் தான் வந்து ஏ ஆர் பி. ஸோ இப்போ வந்து ஏவும் பியும் பேசிக்கணும்னா இந்த மூணும் நடக்கணும். ஸோ இந்த ஏர் மீடியம் இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து நம்ம நெட்வொர்க் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் ஏக்கு வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் அடிச்சுக்கோங்க. இந்த பிங்கிறது லெட்ஸே கூகுள்ங்கிற ஒரு கம்பெனி, ரைட்? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைல் மூலமாக google.com சொல்லி டைப் பண்ணுறீங்க. ஸோ இந்த google.comங்கிறது தான் உங்களுடைய கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூகுள் சர்வர் வந்து அதோட வெப்பேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குது, அதான் வந்து அதோடைய பதில். ஸோ இந்த மொபைல் ஃபோன் மூலமாக இந்த கூகுள் சர்வரை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது. ஜஸ்ட் லைக் ஹவு இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஏர் வந்து எப்படி மீடியமாக செயல்படுதோ சவுண்ட் எனர்ஜியை வாங்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி இந்த எனக்கு கூகுள் பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த கேள்வியை பதிலாக வாங்குறதுக்கு ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது. ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங், நெட்வொர்க்னா என்னன்னா 2-3 என்டிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு மீடியம் தான் வந்து நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க் வந்து பல வகைப்படுது. டிபெண்டிங் ஆன் தி யூஸ் கேசஸ் வந்து எதுக்கு நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறைய டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அந்த நிறைய டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸில் என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்குங்கிறத பொறுத்து நிறைய டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ஹை லெவல் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு சில டேர்ம்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட்னா என்னன்னா ஒரு மிஷின். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் ஒரு மிஷின், இந்த கூகுள் வெப்சைட் இருக்கு இல்லையா, அது இன்னொரு மிஷின். ஸோ இந்த ரெண்டு மிஷினும் நம்ம வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் டெர்மினாலஜியில் பேசும்போது நெட்வொர்க் இஸ் சம்திங் தட் கனெக்ட்ஸ் மல்டிபிள் ஹோஸ்ட் டு ஸ்பீக் டு ஈச் அதர். அதுதான் வந்து பேசிக் டெஃபினிஷன். ஸோ ஹோஸ்ட் இஸ் நதிங் பட் ஒரு மிஷின். ஓகேவா? ஸோ இந்த மிஷின் வந்து நிறைய டைப் ஆஃப் வேலையை வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு மிஷின் மூலமாக நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கிளையண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு மிஷின் வந்து அது பதில் சொல்லுது, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லுது அப்படின்னா அதை வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து ஜென்ரலாக கிளையண்ட் அண்ட் சர்வர். ஸோ கிளையண்ட் வந்து கேள்வி கேட்பான், சர்வர் வந்து பதில் சொல்லுவான். ஸோ இது வந்து ஒரு கிளையண்ட் ஒரு சர்வர் இருக்காது. இந்த மாதிரி நிறைய கிளையண்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அந்த சர்வர் வந்து பதில் சொல்லுவான். அதே மாதிரி
ஒரு கிளையண்ட் நிறைய சர்வர் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு சர்வர் நிறைய கிளையண்ட்ஸுக்கு பதிலும் சொல்லுவான். ஸோ இன் ஜெனரல் இந்த கிளையண்ட் அண்ட் சர்வர் ரெண்டுமே வந்து ஹோஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு, ஓகேவா? ஒரு வீட்டில் வந்து 4 ரூம் இருக்கு. ரூம் 1, ரூம் 2, ரூம் 3 அண்ட் ரூம் 4. ஸோ இந்த 4 ரூமுமே ஒரே வீட்டில் தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிறவன் இவங்க கூட பேச ட்ரை பண்றான், அதே மாதிரி இங்க இருக்கிறவன் இவங்க கூட பேச ட்ரை பண்றான். ஸோ இதுவே ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு வீட்டில் ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு ஹோஸ்ட் இருக்கு வச்சுக்கோங்க. H1, H2, H3, H4, ஓகேவா? H1 H2 கூட பேச ட்ரை பண்றான், H3 H4 கூட பேச ட்ரை பண்றாங்கன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு நெட்வொர்க் இருக்கு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் நெட்வொர்க் இருக்கு. இப்போ இவங்க 4 பேருமே பேச ட்ரை பண்றாங்க, அவங்களுக்குள்ள பேச ட்ரை பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க 4 பேருக்குள்ளயும் ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் எப்படி சாத்தியப்படுது? H1 வந்து H3 கூட டைரக்டா பேச மாட்டான், H4 வந்து H2 கூட டைரக்டா பேச மாட்டான். இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த டிவைஸ்க்கு பேர் தான் வந்து ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் என்ன பண்ணா, லெட்ஸ் சே வந்து ஸ்விட்ச் அப்படின்னு வச்சுப்போமே. H1, H4, H2, H3. இப்போ H1 வந்து H3 கூட பேசணும்னா இவன் H1 வந்து ஸ்விட்ச் கூட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணி எனக்கு H3 கூட பேசணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எஸ் என்ன பண்ணனா அந்த H1 கிட்ட இருந்து அந்த டேட்டாவை வாங்கி H3 கிட்ட கொடுக்கும். ஸோ இன் ரியாலிட்டி H1 வந்து H3 கூட பேசுற மாதிரி அவனுக்கு தோணும், பட் இன் ரியாலிட்டி எஸ் மூலமா தான் நடக்கும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து இப்படி போகும். அதே மாதிரி இப்போ H3 வந்து H1 கூட பேசணும்னாக்க கூட இப்படிதான் போகும். கம்யூனிகேஷன் வந்து இப்படி போகும். அதே மாதிரிதான் இங்கேயும். ஸோ பேசிக்கா ஒரு நெட்வொர்க்குள்ள இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு நெட்வொர்க்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னா அதுக்கு ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸ் H1 அப்படி சொல்லிட்டு ஹவுஸ் 1 அப்படி சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் இருக்கு, ஹவுஸ் 2 அப்படி சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹவுஸ்குள்ளயுமே 4 ரூம் இருக்கு. இவங்க 4 பேருக்குள்ள பேசிக்கிறதுக்கு S1 யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க 4 பேருக்குள்ள பேசிக்கிறதுக்கு S2 யூஸ் பண்ணிக்கிறாங்க. லெட்ஸே ஹவுஸ் 1ல ரூம் 1ல இருக்கிறவன் ஹவுஸ் 2ல ரூம் 4ல இருக்கிறவங்க கூட பேசணும் அப்படின்னா இன்னொரு டிவைஸ் உள்ள வரும், அதுக்கு பேர் தான் ரவுட்டர். ஸோ இது எப்படி போகும்னா R1 வந்து S1 கிட்ட எனக்கு ஹவுஸ் 2ல ரூம் 4ஓட பேசணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த ஸ்விட்சுக்கு இந்த ஸ்விட்சுக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே ஸ்விட்சுக்கு என்ன தெரியும்னா R4 ஆஃப் H2, அதாவது இந்த வீடு என் வீடு வந்து H1, ஓகேவா? இவன் என்ன சொல்றான், H2ங்கிற வீட்டோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஸோ என்னால் அது முடியாது, ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹவுஸ் 2 எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் நான் என்ன பண்றேன்னா என்னோட இன்னொரு ஒரு பெரிய அண்ணாத்த கிட்ட நான் வந்து போய் கேட்கறேன், அவன் தான் அந்த ரவுட்டர். ஸோ ஸ்விட்சு ரவுட்டர் கிட்ட பேசும். ரவுட்டர் கிட்ட என்ன சொல்லணும்னா ஹவுஸ் 2ல ரூம் 4 கூட என்கிட்ட ஒரு ஆள் வந்து பேசணுங்கிறான், என் ஆள் வந்து பேசணுங்கிறான், எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, அதனால நீ வந்து அதை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்சு ரவுட்டர் கிட்ட கேட்கும். ஸோ ரவுட்டர் என்ன பண்ணும், இந்த ஸ்விட்சும் இந்த ரவுட்டரும் ஆக்சுவலா கனெக்டடா இருக்கும். ஸோ இந்த ரவுட்டருக்கு ஸ்விட்ச் 1 யாருன்னு தெரியும், ஸ்விட்ச் 2 யாருன்னு தெரியும். ஆனா இந்த ரவுட்டருக்கு இந்த ரூம்ஸ் பத்தி தெரியாது, R1 to R4 பத்தி தெரியாது. அதே மாதிரி இந்த ஸ்விட்சுக்கு இந்த ரூம்ஸ் தான் தெரியும், அப்புறம் இந்த ரவுட்டர் தெரியும், இந்த ஹவுஸ் 2 பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இருக்காது.
அதே மாதிரி ஹவுஸ் டூக்கும் சாரி S2ல இருக்கிற ஹவுஸ் டூக்கும் இந்த 4 ரூம் பத்தி தான் தெரியுமே ஒழிய ஹவுஸ் 1 பத்தி ஒரு விஷயமே தெரியாது. ஆனா இந்த ஹவுஸ் 2 தவிர வேற ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுட்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிறது மட்டும் S2க்கு தெரியும். ஸோ டிபிக்கலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா room 1 of H1 house 1 will talk to switch 1 of H1 and switch 1 of H1 will talk to router. That router will talk to switch 2 of H2. Then switch 2 of H2 will talk to R4 of H2. So இவனுக்கு பொறுத்த வரைக்கும் R1 of H1 is talking to R4 of H2. அதான் இவனுக்கு தெரியும். நான் வந்து ரூம் 4 ஆஃப் ஹவுஸ் 2 பேசுறேன் இவன் நினைச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த R4ம் எவனோ வந்து என்கிட்ட பேச நினைச்சிட்டு இருப்பான். பட் இன் ரியாலிட்டி பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த ஸ்விட்சும் ரவுட்டரும் தான் பிளே பண்ணும். ஸோ ரொம்ப ஹை லெவலாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா வித்தின் த நெட்வொர்க் ஒரு ஸ்விட்சோட வேலை வித்தின் த நெட்வொர்க், ஒரு ரவுட்டரோட வேலை பிட்வீன் தி நெட்வொர்க். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு ஸ்விட்ச் நெட்வொர்க்குள்ள இருக்கிற ஹோஸ்ட் நடுவில் பேசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ரவுட்டரு 2-3 நெட்வொர்க் நடுவில் பேசிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெட்வொர்க் ஸ்டாக் அப்படிம்பாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து OSI லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7 லேயர் சொல்லுவாங்க. ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா லேயர் 2 டிவைஸ் அப்படிம்பாங்க இந்த டிவைஸ். ரவுட்டர் பார்த்தீங்கன்னா லேயர் 3 டிவைஸ்ம்பாங்க இந்த டிவைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீட்டை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு வீடியோஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அடுத்த லெவல் ஸ்டாக்குக்கு போகலாம். தேங்க்யூ.